எவ்வளவுதான் சத்தமா கை உயர்த்தி சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நான் காத்திருந்தேன். ஆண்டவரே, இந்த வாரத்திலே உங்களுடைய பிள்ளைகளோடு என்ன நீங்க பேச இருக்கிறீங்க, என்ன பேசணும்னு விரும்புறீங்க, உங்களுடைய வார்த்தை எங்களோடு பேசும் கேட்டபோது ஆண்டவர் ஒரு மனிதனை எனக்கு காண்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை முழுமையாய் அவர்கள் நம்பி, அவர்களை தேவன் அவர் நடத்தணும், தேவன் மனுஷனை நம்பினாரு. ஆதாமினுடைய காலத்திலிருந்து தேவன் நடத்தி வந்த வழிகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருந்தது. பாருங்களேன், ஆதாமின் நாட்களிலிருந்து ஆண்டவர் நாம பார்க்கும்போது ஒவ்வொரு மணியா ஆண்டவர் செயல்படுத்தி வந்தார். முதலாவது ஆண்டவர் ஆதாமை தேர்ந்தெடுத்தார். அதுக்கு ஆண்டவர் ஆதியாகமத்திலே சிருஷ்டிப்பை உண்டாக்கினார். அதன் பிறகு மனுஷன் வீழ்ச்சி அடைந்தான். அதன் பிறகு ஆண்டவர் அவனை எழுச்சி அடைவதற்காக ஆண்டவர் ஒவ்வொருவனையாய் எழுப்புறார். நோவாவை எழுப்புறாரு, ஆபிரகாம் எழுப்புறாரு, ஈசாக்கை எழுப்புறாரு, யாக்கோபை எழுப்புறாரு, யோசேப்பை எழுப்புறாரு. அதன் பிறகு இவங்க பார்த்தீங்கன்னா இவர்களை ஒரு லெவல்ல கொண்டு வரணும்னு சொல்லி ஆண்டவர் மனுஷனை ஆதியிலிருந்து ஒரு லெவல்ல கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு. அவர் நடத்துவதற்கு ஒரு மனுஷனை ஏவரர். இந்த மனிதன் என்னோடு பேசணும், என் கூட இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் மனுஷனை ஏற்படுத்திட்டே போறாரு. அதுல தான் முக்கியமான ஒரு மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா மோசே. அது யாத்திரை ஆகமத்தில் பார்க்கிறோம். மோசேயின் மூலமாய் கர்த்தர் நடத்துறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை யோசேப்பின் மூலமாய் எகிப்துக்கு கடந்து சென்ற அந்த வம்சத்தை மீண்டுமாக ஆண்டவர் கானானுக்குள் கொண்டு வருகிறார். கானானிலிருந்து கர்த்தர் மோசேயின் மூலமாய் கொண்டு வந்தவர். எகிப்திலிருந்து மோசே வழியாய் வனாந்தரத்திலே அவர்கள் முடிந்ததுன்னு பிசாசு நினைச்சான். இல்ல, ஆண்டவர் யோசுவாவை எழுப்புறார். கானானுக்குள் கொண்டு போக யோசுவாவை கொண்டு போனார். அதன் பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரோடு என்ன செய்யறாங்க, அவர்கள் ஏதாவது ஒரு குரங்கு அவங்க ஏதாவது என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, விரோதமா ஆண்டவருக்கு செஞ்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர்களை சில நேரங்களில் மட்டாய் தண்டித்து மட்டாய் சிக்ஷித்து அவளை சரிப்படுத்தி கொண்டே போறார். அதன் பிறகு ஆண்டவர் என்ன செய்யறாரு, நியாயாதிபதிகளை எழுப்புறார். எப்படிங்க, ஆண்டவர் நியாயாதிபதிகளை எழுப்பி ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயாதிபதிகளை ஆண்டவர் எழுப்புறார். அதனாலதான் ஆண்டவருடைய சித்தம் எப்படி என்ன செய்யறாருங்க, நியாயாதிபதிகள் முதல் நியாயாதிபதி ஆண்டவர் எழுப்பும் போது ஒத்னியேல், ஏகூத், சம்கார், தபரால், சபாரக், பாராக், கிதியோன், தோலா, யாவீர், யப்தா, இப்சான், ஏலோன், அப்தோன், சிம்சான் என்று இப்படிப்பட்ட 12 நியாயாதிபதிகள் 6 நியாயாதிபதிகளை ஆண்டவர் அந்த இடத்தில் வேறு விதமாய் பயன்படுத்துகிறார். இப்படியா வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய சீர்குலைவு, ஆண்டவர் நியாயாதிபதிகளை எழுப்பின பிறகு கூட இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு, இவர்கள் தம் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பின போது இவர்கள் என்ன செய்யறாங்க, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூரமாய் போனதனாலே பைபிள்ல 2 இருண்ட காலம் இருக்கிறது. 2 இருண்ட காலம், பைபிள்ல 2 இருண்ட காலம் இருக்கு. அது முதலாவது அந்த இருண்ட காலம் எதுன்னு ஆமென் சோதரன் சொன்னீங்கன்னா அந்த வசனம் உங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கும். முதலாவது இருண்ட காலம் சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலம். ஆசாரியனோடு கூட தேவன் பேச முடியாத காலம். இரண்டாவது இருண்ட காலம் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்க்கும்போது ஆசாரியனோடு பேச முடியாத ஒரு காலம். பைபிள்ல 2 இருண்ட காலத்தை பார்க்கிறோம். இந்த இருண்ட காலத்தில் தேவன் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஏலியினிடத்திலே ஆண்டவர் பேச முடியல. சாமுவேல் குட்டி பிள்ளை, அன்னாள் அவன் பைபிள் நம்ம நல்லா வாசிக்கும் போது தெரியும், அன்னாள் ஒரு மலடியா இருக்கிறாள். தேவன் அன்னாளை கடாட்சித்தார். ஆண்டவர் சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். இப்படியாய் தேவன் விரும்பினார் சாமுவேலை கொண்டு ஜனங்களை நடத்த வேண்டும் என்று பார்த்தபோது, சோதரம் சாமுவேலை கொண்டு தேவன் நடத்த வேண்டும் நினைத்த போது, சாமுவேலை கொண்டு தேவன் நடத்த நினைக்கும் போது மனுஷன் பிசாச மனுஷங்க என்ன நினைக்கல, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விரும்பல. எங்களுக்கு ஒரு மனுஷன் ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தேவனுடைய நடத்திப்பு வேறே, மனுஷனுடைய நடத்திப்பு வேறே. சில வேளைகளில் இதை நம்ம புரிந்து கொள்ளாததுனால தான் நிறைய நேரத்தில் நம்ம ரொம்ப சீரழிவு உண்டாயிருது. தேவன் ஒரு மனுஷனை அவருடைய சித்தத்தின்படி நடத்துவார். பாருங்களேன், நியாயாதிபதிகளை கொண்டு ஆண்டவர் நடத்தினார். அதன் பிறகு ஆண்டவர் தீர்க்கதரிசியை சாமுவேலை கொண்டு
தேவன் திட்டமிட்டார் ஒரு நல்ல ஒரு சந்ததி உருவாக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள் திருந்தாத இந்த மக்கள், அதிகமாய் தேவனை காயப்படுத்தின வருத்தப்படுத்தின மக்கள், எங்களுக்கு ராஜா வேண்டும், எங்களை வழிநடத்த ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? வாசிங்க 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரன் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சாமுவேல் பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி. ஆனா அந்த சாமுவேலுடைய பிள்ளைகள் பாருங்க, ஆண்டவருக்கு முன்பாக சரியான விதத்தில் அவர்கள் இல்லாததினாலே எல்லாரும் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். பாருங்க, சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பேர்சுபாவிலே நியாயாதிபதிகளாயிருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர்கள் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து என்ன செய்தாங்களா? பரிதானம் வாங்கி நியாயத்தை என்ன செஞ்சிட்டாங்களா? பிரதர், சாமுவேல் மகா பெரிய தீர்க்கதரிசி. ஆனா அவன் பிள்ளைகள் என்னவா மாறிட்டாங்க? தேவனுடைய வசனத்தை புரட்டிட்டாங்க. அவங்களுக்குள்ள அந்த பொருள் ஆசை வந்ததினாலே ஒரு தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைகள் தான் உலகத்தின் மேல் அவர்கள் சாய்ந்து விட்டு பரிதானம் வாங்கினார்கள். பிரதர், வட்டியில் லஞ்சம் வாங்குறாங்க. மனுஷனிடத்துல ஏலியினுடைய பிள்ளைகள் இப்படித்தான் இருந்தாங்க. ஏலி ஒரு ஆசாரியன். ஆண்டவர் பார்த்தாரு, சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, அவனுக்கு 2 அபிஷேகம் இருக்கு. அவன் தீர்க்கதரிசியும் ஆசாரியனுமா இருக்கிறான். என ஏலி செய்ய வேண்டிய வேலையை இப்ப சாமுவேலை கொண்டு ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். சோதரம், நல்லா கவனிங்க. இந்த ஏலியினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முன்பாக பலி செலுத்த வேண்டியவன், ஏலி தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டியவன். இப்ப ஏலி கேட்கல, கவனிக்கிறீங்களா? சாமுவேல் கேட்க வைக்கிறார் ஆண்டவர். அந்த சாமுவேலுக்கு அப்புறம் அவன் பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சாரு. ஆனா அவங்க இருதயம் எப்படி இருந்ததுங்க? ப்ளீஸ் சொல்லுங்க. எதன் மேல சார்ந்து போச்சு? பொருளாசையும் சாய்ந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க? பரிதானம் வாங்குகிறவர்களா. பைபிளை பார்த்து சொல்லுங்க, என்ன வாங்குகிறவங்களா இருந்தாங்க? லஞ்சம் வாங்கக்கூடியவர்களாகவும் நியாயத்தை என்ன செஞ்சவங்களா? புரட்டி போட்டவங்களா இருந்தாங்களா. ஆனாலும் அவருடைய குமாரன் அவர் வழி நடவாமல் இருந்ததுனால 4ஆம் வசனம், அப்பொழுது இஸ்ரவேலில் மூப்பர் எல்லோரும் கூட்டம் கூடி ராமாவில் இந்த சாமுவேலிடத்தில் வந்து, நீர் என்ன ஆயிட்டீங்க? நீங்க ரிட்டையர்ட் ஆகிறீங்க, உங்க பிள்ளைகளும் உங்க வழியில் நடக்கல, ஆகிய சகல ஜாதிகளுக்குள்ள இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். தேவ பிள்ளையே, இந்த இடத்துல உண்மையா சொல்ல போனா சாமுவேல் தீர்க்கதரிசி தான். தேவனுடைய நியாயத்தை மற்றவர்களுக்கு விசாரித்து சொல்லக்கூடியவனாக இருந்தான். மக்களுக்கு நியாய விசாரிப்புக்காரனாக, ஒரு ஆசாரியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர்களுக்கு ஆமீன். தீர்க்கதரிசி, ஆசாரியன், நியாயாதிபதி 3மே அவனுடைய அபிஷேகத்தில் இருந்தது. தேவன் அவனை பர்டிகுலரா அழைச்ச போது அவனை கர்த்தர் ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசியா ஆண்டவர் அழைக்கிறார், ஒரு ஆசாரியனை அழைக்கிறார், ஜனங்களை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா உங்க பிள்ளைங்க இந்த வசனத்தை கை கொள்ளாததுனால அவர்கள் தேவனுடைய நியாயத்தை பிரதர், நீங்க நியாயத்தில் இருக்கலாம், உங்க பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தை புரட்டி விட்டால் ஜனங்கள் ராஜாவை தேடுகிறார்கள். நல்ல கவனிங்க. நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடியவங்களா இருந்தா உங்க பிள்ளைகளையும் அதே மாதிரி வளர்த்துங்க. இல்லைன்னா வரக்கூடிய சந்ததி அழிந்து போயிடும். வரக்கூடிய தலைமுறையை சந்திப்பதற்கு தேவன் நாமே தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தீர்க்கதரிசிகளை, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற மனிதர்கள் வேண்ட ராஜா வேணுங்கிறான். பைபிள் சொல்லுகிறது,
அது 7ஆம் வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல். எல்லாம் பைபிள் எடுத்துங்க. ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்களுடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்ல கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் ராஜா வேணும்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தள்ளலப்பா, என்ன தள்ளிட்டாங்க. சரிதானா? ராஜாவை ஏற்படுத்த வேண்டியது கர்த்தர். ஆனா புறஜாதிகளுக்கு ராஜா இருப்பதை போல இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எங்களை வழி நடத்த ஒரு ராஜா வேண்டும். நல்லா கவனிங்க. ஆதியிலிருந்தே பாருங்க, மோசையை தேவன் தான் ஏற்படுத்துகிறார், யோசுவாவை தேவன் தான் ஏற்படுத்துகிறார். கரெக்டா? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு ஒரு ஆளை எழுப்புகிறாருங்க. நியாயாதிபதிகளை ஆண்டவர் எழுப்பினாருங்க. கிதியோனை போல, பாராக்கை போன்ற, எப்தாவை போன்ற மக்களை ஆண்டவர் நியாயாதிபதியாக, ஜட்ஜாக நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒருவனை எழுப்புறாரு. ஆனா இப்ப இவங்க சொல்றாங்க, எங்களை நியாயம் விசாரிக்கிறவர்கள் வேண்டாம், எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களுக்கு ராஜா வேண்டும். நல்லா கவனிங்க. தேவ சத்தத்தை கேட்டு சொல்லக்கூடிய சாமுவேலை பார்த்து, எங்களுக்கு நீ வேண்டாயா, உன் பிள்ளையும் தேவனை விட்டு விலகிட்டாங்க, வசனத்தை விட்டு புரட்டிட்டாங்க, நியாயத்தை புரட்டிட்டாங்க, அவங்க மூலமா எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, நீ போனதுக்கு அப்புறம் உனக்கும் வயசாயிருச்சு, நீ ரிட்டையர்ட் ஆயிட்ட, உனக்கு அப்புறம் இந்த ஜனங்களை நடத்துவதற்கு உன் சந்ததியும் இல்லை, இப்ப எனக்கு ராஜாவே வேணும், ராஜா வேணுங்கிறான். உங்களுக்கு அப்புறம் இந்த பைபிள் எடுக்கிற யார் இருக்கா? உங்களுக்கு அப்புறம் உங்க வேலையில, ஊழியத்துல யார் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஊழியம் செய்கிறவளா இருந்தால் உங்கள் பிள்ளைகள் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆயத்தமா இருக்காங்களா சொல்லுங்க. நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கீங்க இந்த வீட்டுக்காக, உங்க குடும்பத்துக்காக, சபைக்காக, மக்களுக்காக. யார் அந்த திறப்பில போய் நிற்பார் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் பரிதானம் வாங்கக்கூடியவர்களாய் மாறிட்டா. யாரு? தீர்க்கதரிசியினுடைய பிள்ளை, ஒரு ஆசாரியனுடைய பிள்ளை லஞ்சம் வாங்குறான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? லஞ்சம் 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 லாவண்யம் உலகத்தின் மேல, பொருளாசையின் மேல சாஞ்சிருச்சு. உங்க பிள்ளை எதுல வளர்த்திட்டு இருக்கீங்க கவனிக்கிறீங்களா? ட்ரெஸ் கேட்டா ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க, வீடு வாங்கணும்னா வீடு வாங்கி கொடுக்குறீங்க, கார் கேட்டா கார் வாங்கி கொடுக்குறீங்க, டூ வீலர் கேட்டா டூ வீலர் வாங்கி கொடுக்குறீங்க, அவன் என்னெல்லாம் கேட்கிறானோ, நகையை கேட்டா நகையை வாங்கி கொடுக்குறீங்க, பிரேஸ்லெட் கேட்டா எல்லாமே வாங்கி. பிரதர், உங்க பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்னைக்கு நியாய விசாரிக்க வேண்டிய இடத்துல இல்லாததுனால இப்ப ஜனங்கள் இப்ப என்ன பண்ண போறாங்க? பிளீஸ் இங்க கவனிங்களேன். என்னை ஆளுகை செய்ய ராஜா வேணும்னு ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தங்க. அவர்கள் என்னை தள்ளிட்டாங்க. பிரதர், நீங்க யாருக்காக நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? பாரத்தோடு பேசிட்டு இருக்கிறேன். கடந்த வாரத்தில் ஆண்டு நம்மோடு பேசினாரு. என்ன வார்த்தை கொடுத்தாரு? மறக்கும் மனிதன் ஐயா, மறவாத நான் கூட இருக்கிறேன்னு சொன்ன பிறகு கூட நீங்க அவரை மறந்து போயிட்டீங்க. அவர் உங்களை மறக்கலைங்க, நீங்க அவரை மறந்துட்டீங்க. அவருடைய கற்பனைகளை மறந்துட்டீங்க. மோசேயின் மூலமாய் கிடைத்த கற்பனைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனாங்க. மோசேயின் மூலமாய் கிடைத்த கற்பனைகள் மறந்து போனாங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கேயோ இருந்தாங்க. யாருக்கு அடிமையா இருந்தாங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? யாருக்கு அடிமையா இருந்தாங்க? பார்வோன்ல எகிப்தில் அடிமைகளா இருந்தாங்க. கொத்துனரா இருந்தான், ஒருத்தன் சுத்தியில எடுத்து அடிச்சிட்டு இருந்தான், ஒருத்தன் செங்கலை சுட்டுட்டு இருந்தான், ஒருத்தன் மாவு அரைச்சிட்டு இருந்தான். தன்னை வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் பார்த்தாரு, என் ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாந்து குழைச்சிட்டு இருக்கிறாங்க, செங்கலை சுட்டுட்டு இருக்கிறாங்க, இவங்க அனுபவிக்க வேண்டியது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை விட்டு இந்த ஜனங்கள், யோசேப்பு தான் அடிமையா வந்தான், நான் அவனை ராஜாவாக்கிட்டேன், ஆனா வந்திருக்கிற இவங்க அடிமைகளா இருக்காங்களே, என் பிள்ளையை நான் எழுப்புறேன்னு சொல்லி அதே எபிரேயன்ல ஒருத்தனை மோசே ஆண்டவர் எழுப்பி அவனை ராஜாவாக்கி, இல்ல அவனை ஆண்டவருடைய பிள்ளை, கோலை சுமக்கிற, தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வருகிற மோசேயை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அப்பத்தை கொடுத்து, மன்னாவை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து, சௌத்திர ஆண்டவரே
இப்படி இருக்காந்திருக்காங்க. ஆண்டவர் நடத்தின விதங்களை ஆண்டவர் மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் பாதுகாத்து நடத்தின பாருங்க. நான் நினைக்கிறேன் அப்பாவை ஒரு நாள் பாடே படலிங்க. ஆமா ஆமா இல்லைங்க, பாடுபட்டாங்க. ஆனா 40 வருஷத்துல அவங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. 40 இயர்ஸ் நல்லா ஜாலியா இருந்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க 40 வருஷத்துல வனாந்தரம் தான். ஆனா கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்தனால அவங்க ஜாலியா இருந்தாங்க. பிரதர், மேக ஸ்தம்பம் இருந்தா நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. அக்னி ஸ்தம்பம் உங்களை வழி நடத்த நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. மோசே உங்களை நடத்தின நீங்க ஜாலியா இருப்பீங்க. வனாந்தரம் தான், தண்ணி இல்லதான், அப்பம் வரும், காடைகள் வரும், கூடார நிரம்பும். அவங்க விதைக்கல, அவங்க அறுவடை செய்யல, ஆனா சாப்பிட்டுருந்தாங்க. உங்க வீட்டுல வனாந்தரம் இருக்கா? ஆனா தேவ மேகஸ்தம்பம் உங்க கூடாரத்தின் வாசல்ல, கூடாரத்துக்கு மேல, கூடாரத்துக்கு மேல தங்கச்சி மேல, கூடாரத்துக்கு மேல மகிமை இருக்கா? தேவ பிரச்சனை இருக்கா? நீ சாப்பிடுவ, நீ சாப்பிடுவ பிரதர், நீ சாப்பிடுவ தங்கச்சி, நீ சாப்பிடுவ, நீ அப்பத்தை புசிப்ப. ஆவியானவனோட பேசுறாரு. இப்படி நடந்து போன பிள்ளைங்க தேவனுடைய வார்த்தையை கையில வாங்கிட்டு வந்த மோசேயை மன உளைச்சல் உண்டாக்கி அவன் செத்து போயிட்டாங்க. ஆனா அவன் அடக்கம் பண்ணதுக்கு ஒரு ஊழியக்காரன் வரல, ஒரு விசுவாசியத்தோட விடல. என்ன மோசேயை கத்தர் அவரே அடக்கம் பண்ணான்னு பைபிள் சொல்லுது. அவனை விடல ஆண்டவர். அவன் எங்க கொண்டு வந்தார் தெரியாது. மோசேயுடைய கல்லறை இன்னைக்கு இருக்குதான்னு பார்த்தா இல்ல. ஆண்டவர் இறந்துட்டான்னு மட்டும்தான் போட்டிருக்குது. அடக்கம் அவர் பண்ணிட்டாரா? பைபிள்ல ஒரே ஒரு அடக்க ஆராதனை தேவன் பண்ணார்னா சொல்லுங்களா, அது மோசே தான். ஆண்டவர் ஒரே ஒரு மனுஷனை அடக்கம் பண்றதுக்கு விட்டாரு. உயிர்த்தல வச்சது ஒரே ஒருவர், பூமிக்கு வந்த ஒரே ஒரு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த பூமிக்கு வந்தாரு. அவர் மரித்தாரு, அடக்கம் பண்ணது மனுஷன். ஆனா உயிர்த்தல வச்சது கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மோசேயை கர்த்தர் அடக்கம் பண்ணாரு. அதன் பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த ஜனங்களை எப்படியாவது கானானுக்கு கொண்டு போயிடலாம், கானான்ல இளைப்பாறட்டும்னு சொல்லி பார்த்தாரு. ஆனா இந்த மக்கள் பாருங்க, எப்பவுமே பொல்லாதவங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க. ஆமாவா இல்லையா? நிஜமா உங்களை கற்பனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவருங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் மன்னிக்கிறவரா இருக்கிறாரு. பார்த்தாரு ஜனங்களை, ஏய் மோசே, சாமுவேலே, உங்ககிட்ட அவங்க உன்னிட்ட கேட்கலப்பா, என்ன அவங்க தள்ளிட்டாங்க. பிரதர் ப்ளீஸ், நீங்க ஆண்டவரை தள்ளி யார் அந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சிருக்கீங்க? அப்பாவையா, அம்மாவையா? ஆண்டோட பிளேஸ்ல யார் உட்கார வச்சிருக்கீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க. ஹஸ்பண்டேவா? இவர் தான் என்ன பாதுகாப்பார் நினைக்கிறீங்களா? ஏன் சாமுவேலுக்கு வயசு முதிர்ந்து போலாம், என் ஆண்டவருக்கு முதிர்ச்சியே இல்லைங்க. அவருக்கு முதிர்ச்சியே இல்லை. அவர் மரிப்பவரும் அல்ல, அவர் நிலைத்திருப்பவர். அவர் தூங்குகிறவர் அல்ல, உறங்குகிறவரும் அல்ல, அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாருங்க. மனுஷனை சாமுவேலை பார்த்து நீ முதிர்ச்சி அடைஞ்சிட்ட, எங்களுக்கு ராஜா வேணுங்கிறான். ஆண்டு ரொம்ப வேதனைப்பட்டார். இவன் திருந்த மாட்டான், நீ வா, என்னை தள்ளிட்டான். வாசிங்களா, வாசிங்க பாருங்க. நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் 8ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து, இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேற தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும். எங்க உண்மையாவா? இது அப்படியே நீங்க இன்னைக்குள்ள உலகத்தையோட இணைச்சிட்டு போயிட்டே இருங்க, அப்பதான் புரியும். ஆண்டவர் சொல்றாரு, அன்னைக்கு எகிப்திலிருந்து புறப்படின பண்ணும் போது அவங்க கன்றுக்குட்டியை செஞ்சாங்க. இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க? கன்றுக்குட்டி இருக்கா இல்லையா? பேசுங்களேன். அன்னைக்கு பாம்பு இருந்தது, இன்னைக்கு பாம்பு இருக்கா இல்லையா? அன்னைக்கு மாடு இருந்தது, இன்னைக்கு மாடு இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? அன்னைக்கு என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அன்னைக்கு செஞ்சாங்கப்பா, இன்னைக்கு எப்படி சேவிக்கிறாங்க. 9ஆம் வசனத்தை பாருங்களேன். இப்பொழுதும் அவர்கள் சொல்லை கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி எல்லாம் சேர்ந்து அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னதென்று அவர்களுக்கு திரசாட்சியாய் தெரியப்படுத்து என்றார். 10ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரதசாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்வான். இருக்கீங்களா?
நீங்க ராஜா வேணும்னு கேக்குறீங்கள, ராஜா வேணும் கேட்டீல, அந்த ராஜா வந்தானா ரதம் எவ்வளவு வேகமா போகும் தெரியுமா பிரதர்? ரதத்தில் எத்தனை குதிரை இருக்கும் தெரியுமா? ரதத்தில் எத்தனை குதிரை இருக்கும் தெரியுமா? 4 குதிரை இருக்குமா? 6 இருக்குமா? சரி, உங்க 6, 4, 2 எல்லாமே ஓகே தான். ரதம் குதிரை வேகத்தில் நீங்க ஓட முடியுமா? முதல்ல பேசுங்களேன். மாடு வேகத்துக்கே ஒரு மனுஷனால ஓட முடியாது, குதிரை வேகத்தில் ஓட முடியுமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ராஜாவை கேட்டீல, நீ ஒரு ராஜாவுக்கு கீழே அடிமையா இருந்த பார்வன் கீழே செங்கலை குறைச்சு அவன் கல்லை மட்டும்தான் உனக்கு சுட சொன்னா, அவனுக்கு வீடை மட்டும்தான் கட்ட சொன்னா, அவனுக்கா நீ உழைச்ச உண்மைதான். ஆனா இனி வரக்கூடிய ராஜா, நீ உலகத்துல ராஜாவை கேட்டீங்கன்னா அந்த ராஜா எப்படி இருப்பான் தெரியுமா? இப்ப வாசிங்க. அந்த ராஜாவின் காரியம், ரதத்துக்கு முன்னாடி ஓடும்படி உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்வான். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை யுத்த ஆயுதங்களை தன் ரதங்களின் பனிமூட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை எங்க கவனிக்கிறீங்களா இல்லையா? நான் ஏற்கனவே சொல்றேன், அன்னைக்கு இருக்கிறது இன்னைக்கோட மேட்ச் பண்ணிக்கங்க. எத்தனை பேர் கிறிஸ்டியன்? நல்லா கவனிங்க ப்ளீஸ். என்ன பாருங்க பிரதர், கவனிங்க. உண்மையா சொல்லுங்க, உங்க ஆபீஸ்ல எத்தனை கிறிஸ்தவங்க இருக்காங்க? உங்க மேலதிகாரி உங்களுக்கு மேல இருக்காங்களே, ஆபீசர்கிட்ட போய் நீங்க கையெழுத்து வாங்குறீங்க. எத்தனை பேர் தேவ பயம் உள்ள ஜெபிச்சு ஆரம்பிக்கிற அலுவலகத்தில் வேலை செய்றீங்க? ஒருத்தர் மட்டும் கை தூக்குறீங்க. சரி, தமிழகம் எந்த ராஜாவும் கீழே இருக்குது? சரி, இந்தியா எந்த ராஜ்யத்துக்கு கீழே இருக்குது? இப்போ ஆஃப் ஆயிட்டீங்களா? உங்க ஆபீஸ் மட்டும் இல்லைங்க, இந்த இந்தியாவுடைய அரசாங்கம் எந்த ஆளுகைன்னு கீழே இருக்கு. நீங்க யாருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? யாருடைய முத்திரையை தரிச்சிருக்கீங்க? யாரு சொல்ற நீங்க கேட்கணும். பேசுங்க, பேசாத பிறவிகளா பேசுங்க. யார் சொல்ற நீங்க கேக்குறீங்க? பேசுங்க. யார் உங்களை ஆளுகை செய்யறா? உலகத்தின் அதிபதி யார் எங்க மேல உட்கார்ந்து இருக்கான் சொல்லுங்க. உங்க வசன போட ஒரு ஆபீஸ்ல மாட்ட முடியுமா? ஆனா அவங்க விரும்பினது மாட்ட முடியுது. இது பப்ளிக்ல போறதுனால என்ன பேச முடியல, புரிஞ்சிட்டீங்க? அவங்க அலுவலகத்தில் அவங்க வாசகத்தை வைக்க முடியுது, பேருந்துல வைக்க முடியும், அவங்க மேடைகள்ல கூவ முடியும். இன்னைக்கும் அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. நீங்க பேசினா போட்டா சட்டத்தில் தள்ளிடுவான். சட்டம் தெரிஞ்ச சொல்லுங்க. நம்ம பேசினா போட்டோ சட்டம், அவங்க பேசினா அதுதான் சட்டம். நம்ம பேசினா அது போட்டோ சட்டமா, அவங்க பேசினா அதுதான் சட்டமா? இபிகோ 355 320 420 நமக்கு தான் லா வரலாம், அவங்களுக்கு லா கிடையாது. பப்ளிக்ல எல்லா இடத்துலையும் நீங்க பாத்தீங்களா? இந்த ஒரு வாரமா எல்லா இடத்துலையும் கூவி கூவி பேசுறாங்க. உங்களால பைபிளை எடுத்து மைக்க பிடிச்சு உன்னால சொல்ல முடியுமா? இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் உட்காந்து பேசுங்களேன். இப்போ யார் ஆளுகை செய்யறா? பேசுங்களேன். இப்போ புரியுதா? அது எப்படி நீங்க அவன் தான் செய்யறான்னு சொல்லி உங்களுக்கு இவ்வளவு தைரியமா சொல்றீங்க? நம்மளும் ஜெபம் பண்ணித்தானே வந்தோம். நம்ம ஜெபம் அப்ப கேட்கப்படலையா என்ன? பேசுங்க ப்ளீஸ், சொல்லுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. என்ன போட்டிருக்குதுங்க? அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்து, நல்லா கவனிங்க, பைபிள் தெளிவா சொல்லுகிறது. அந்த வலு சர்ப்பத்திற்கு அதிகாரம் கொடுத்தது யார்தான்? யாருங்க? சாத்தான். அடுத்தது அல்லாமலும் பாருங்களேன். அந்த சத்தத்திற்கு மிருகத்தின் சொரூபத்திற்கும் என்ன போட்டிருக்கீங்க? 13:15 வாசிங்க. மேலும் அம்மிருகத்தின் சொரூப பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும்
கொலை செய்யத்தக்கதாகவும் சொரூபத்திற்கு ஆவி கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு புரியுதா? அப்ப இந்த மிருகத்துக்கு யார் கொடுக்கிற பலம்? வாசிங்க, அது 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் வாசிங்க, 3ஆம் வசனத்தை வாசிங்க. வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் 7 முடிகளையும் உடைய பெரிய வலு சொற்பம் இருந்தது. அல்லேலூயா. ஆமாவே இல்லையா? இன்னைக்கு இது அந்தி கிறிஸ்துக்கு அடையாளமா இது எழுதியிருக்கு. கரெக்டுங்களா? பேசுறது புரியுதா? அந்தி கிறிஸ்துக்கு அடையாளம். ஆனா இன்னைக்கு இது சத்துவத்தையும் பலத்தையும் கொடுப்பது யாருங்க? சொல்லுங்க, பிசாசு. அதனாலதான் அவன் என்ன செய்யறானா, அதே 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அது 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அந்த ஜனங்கள் மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? 1000 வருஷத்துல தான் இது கட்டப்படும். அப்ப அது வரைக்கும் இப்ப சர்ப்பம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? இப்ப நம்ம வீட்டுல சுத்திட்டு இருக்கோம், நம்ம வேலையில சுத்திட்டு இருக்குது, நம்ம வேலை செய்யற கம்பெனியில சுத்துது, நீங்க அங்க படிக்கிற பிள்ளைங்க மேல சுத்திட்டு இருக்குது. ஏன்னா நீங்க சாத்தானையும் அவனுடைய வல்லமையும் ஜெயிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. ஆனா அவனை அழிக்கிறது எப்பதான்? 1000 வருட அரசாட்சியில தான். நீங்களும் நானும் ஆளுவோம். இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்களே, செத்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் பிரதர், இந்த செத்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் சொல்றவன் தான் அந்த 1000 வருட அரசாட்சியில அவன் பிசாசு கீழே இருப்பான். ஆமே, அந்தி கிறிஸ்துவனை ஆளுகை செய்வான். உங்களை என்னையும் அவன் இன்னைக்கு ராஜா வேணும்னு கேட்டான் பாத்தீங்களா? அவனை ஒருத்தன் ஆளுகை செய்யறதுக்கு ராஜாவை ஆண்டவர் எழுப்பினாரு. ஆனா அவன் எப்படி இருப்பானா? ரதத்துக்கு முன்னாடி ஓட வைப்பான். இருக்கீங்களா? ஆண்டவர் தெரிந்தெடுக்கிற மனுஷன் தான். ஆனா அவன் எப்படி இருப்பானா? நீ என்ன தள்ளினதுனால இன்னைக்கு ஹலோ, தயவு செய்து தேவனை தள்ளி உங்களுக்கு அரசியல் பலம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, அரசாங்கம் இருக்கு, உங்க கம்பெனி இருக்கு, யாரை நீங்க ஐடியலா நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்கனாலதான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். உங்க டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், உங்க டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி போர்டு, உங்க டிபார்ட்மெண்ட் எந்த போர்டுல இருந்தீங்கனாலும் இந்த பைபிள் வசனம் சொல்லுது அந்த ஆளுகை உங்க மேல இருக்கும். நல்லா கவனிங்க ப்ளீஸ். நீங்க முக்கியமான ஒரு செய்தி அது. ஏன் இன்னைக்கு உங்களது அதுல இருந்து வாங்க முடியல? எங்க சம்பளம் கரெக்டா கொடுக்கறானா? உங்களை சம்பளத்தை கரெக்டா பிடிச்சு வைக்கிறானா? இல்ல உங்களுக்கு ஆளுகை செய்யறவன் அவங்களுடைய ரத்தத்தை உரியிறான். அதனால ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். வாசிச்சு வாங்க. இப்ப வாங்க சாமுவேல் தீர்க்கதரிசி புத்தகத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராக தன் நிலத்தை உழுகிறவளாகவும் விளைச்சலை அறுக்கிறவளாகவும் யுத்த ஆயுதங்களை தன் ரதங்களின் பனிமுட்டுகளையும் பண்ணுகிறவளாகவும் அவரை வைத்துக் கொள்வான். சார், இன்னைக்கு 1000 பேத்துக்கு தலைவன் தான். 1000 பேத்துக்கு தலைவன், 50 பேத்துக்கு தலைவன். நல்லா கவனிங்க. 500 பேத்துக்கு தலைவன். இன்னைக்கு நிறைய தலைவர்கள் இருக்காங்க. ராஜ்யங்களை இன்னைக்கு பிசாசு என்ன செஞ்சுட்டான்? தம் பக்கத்தில் ஏத்துட்டான். இப்ப உங்களுக்கு புரியுதா? உங்க கம்பெனி ஏன் திவால் ஆச்சு? சொல்லுங்க, பதில் பேசுங்க. ஆண்டவர் முந்தியே சொன்னாரு, அவர்கள் யாரை தள்ளிட்டாங்க? பேசுங்களேன், பேசுங்களேன். என்னை தள்ளினார்கள், உன்னை தள்ளல. சாமுவேல் தீர்க்கதரிசி பார்த்து சொன்னாங்க, உன்னை தள்ளல, எனக்கு ஆளுகை செய்ய. அவங்க என்ன கேட்டாங்க? ராஜா வேணும். உங்களை ஆளுகை செய்ய ராஜா யாரு? எங்க உங்க கையில் இருக்கிற இந்த பணம் யாருடைய முத்திரை போட்டிருக்குது? ப்ளீஸ் பேசுங்களேன். இப்படியே சொன்ன அடி விழுந்துரும் உங்களுக்கு. வெளியே போய் சொல்லுங்க, யாருடைய முத்திரை என்ன? யாருடைய முத்திரை உங்க கையில் இருக்குது? வேலை புரியுதா? அந்த அந்த ஆவி எதன் மேல உட்கார்ந்து இருக்குது புரியுதா? நான் பப்ளிக்ல பேசிட்டு இருக்கிறேன், கவனமா கேட்கணும். ஆண்டவர் சொல்றாரு 1000 பேருக்கு அவன் தலைவனா வைப்பான். இல்ல, பனிமுட்டு வேலை செய்ய தான் வைப்பான், ரிப்பேர் பண்ற வேலை வைப்பான். ஆனா மேல இருந்து ஆர்டர் கொடுக்கிற ஒருத்தனா இருப்பான். அவனுக்கு மேல ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான் ஆர்டர் கொடுக்க. சார் இருக்கீங்களா? உங்க பிரஷர் ஏன் ஏறிச்சுங்க?
ஏன் உங்களுக்கு டீம் ஸ்பிரிட் வரல? 4 பேர்ல ஒரு ஆள் தான் நீங்க கிறிஸ்தவனா இருக்கீங்க. 3 பேர் அவன் உலகத்தில் இருக்கான். அவன் உங்களை ஆளுகை செய்யறான். அவன் போய் சொன்னா நீங்க தோல்வி அடைஞ்சிரீங்க. உண்மை அங்க தோல்வி அடையுது. கரெக்டா பேசுறது புரியுதா? நீங்க ஒரு 10 வீட்டுக்கு நடுவுல ஒரு வீடு, ஒரு ஜெபிக்கிற வீடா இருக்கீங்க. 9 வீடு அவன் ஆளுகையில் இருக்குது. பேசுங்க. அவன் பேசுறதால உங்க வீட்டுக்கு பலிக்குது. அவன் மந்திரம் வச்சா உங்களுக்கு பலிக்குது. சூனியம் வச்சா பலிக்குது. ஏன்னா நீங்க ராஜாவை யாரை கேட்டீங்க? இப்போ யாரை தள்ளிட்டீங்க? தேவனை தள்ளிட்டீங்க. பேசுங்க சிஸ்டர். உனக்கு வீடு வேணுமா? அவன் ஆளுகையில் தான் இருக்குது. அப்ப அவன்கிட்ட நீங்க போய் கை கட்டி நிக்கணும். அவன் ஒரு கையெழுத்துக்க நிக்கணும் அவன்கிட்ட. அங்க போய் இயேசுங்கிற நாமத்தை நீ சொல்ல முடியாது. இந்த 10 நாள் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க மைக்க பிடிச்சு பேசுன அந்த இடத்துல நீங்க போய் மைக்க பிடிச்சு இயேசு தான் தேவன் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ளீஸ் பேசுங்களேன். இயேசு தேவன் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல இந்த பாட புத்தகத்தில் இயேசு தான் தெய்வம்னு காட்டுங்க பார்க்கலாம். ஏன்னா அவன் என்ன செய்யறான்? உட்கார்ந்துருக்கான் மேல. நீங்க ப்ளீஸ் கவனிங்க. உங்க பணம் அங்க போய் லாக் ஆகுறா, வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நீ ஜெபத்தை மாத்த போறீங்க. ஆண்டவரே, முதலாளி உள்ளத்துல பேசல, முதலாளிக்குள்ள கிரியை செய்கிற அந்த வலு சர்ப்பம் 1000 வருடத்துல கட்ட போறவன் ஆண்டவர் பாதாளத்தை அடைச்சு பூட்டு போடுவார் அவனுக்கு. ஆனா பைபிள் சொல்லுது, சபை அது மேற்கொள்ளாது, சபை அது மேற்கொள்ளாது, உன் பிள்ளை அது மேற்கொள்ளாது, உன் குடும்பத்தை அது மேற்கொள்ளாது. சொல்லு வாயா திறந்து, உன் ஜனத்தை மேற்கொள்ளாது. 1000 வருடத்துல ஒரு அரசாட்சி வரப்போகுது. என் ராஜா ஆண்டவர் ஆளுகை செய்ய போறாரு. அந்த வலு சர்ப்பத்தை கட்டி வைக்க போறாரு. பாதாளத்தின் வாசலை பூட்ட ஆண்டவர் நேரத்தை வச்சிருக்காரு. பாதாளத்தின் திறவுகோலை உடையவர். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பூட்டி வைக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாரு. உன் நன்மையை பூட்டி வைக்க அனுமதிக்க மாட்டாரு. இன்னைக்கு சொல்லு, எனக்கு வர வேண்டிய கிளைம் நான் இனி மனுஷனோட கிளைம் பண்ண மாட்டேன். நான் நஷ்டீடு மனுஷனோட போய் மான நஷ்டீடு கேட்க மாட்டேன். பொருள் நஷ்டீடு கேட்க மாட்டேன். மானபங்கப்படுத்த அவன் போய் நஷ்டீடு கேட்க மாட்டேன். என் லாஸ் எல்லாம் என் கர்த்தரிடத்தில் இருக்குது. இன்னைக்கு லாபமாக்கி தாரும். பொல்லாதாவே, பொல்லாத சர்ப்பமே, நீ ஒரு நாள் அடைக்கப்படக்கூடியவன். நீ கட்டவிழ்க்கப்பட்டிருக்கியா? ஒரு நாள் பாதாளத்தை ஆண்டவர் கட்ட போறாரு. பாதாளத்தை அடைக்க போறாரு. ஆனா சபையை மேற்கொள்ளாது கர்த்தர் சொல்றாரு. பாதாளத்தின் வாசல், ஆமென், சபையை மேற்கொள்ளாதான். இன்னைக்கு சொல்லுங்க, சபையை மேற்கொள்ளாது. சபைக்குள்ள தேவ பிள்ளை உன்னை மேற்கொள்ளாது. இன்னைக்கு சொல்லு, என் ஜபத்தை அது மேற்கொள்ளாது, என் விசுவாசத்தை மேற்கொள்ளாது, என் ஆராதனை மேற்கொள்ளாது. நல்ல 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 கைத்தட்டி ஆராதிக்கிறவங்களா அப்படி அப்பா நிரப்பட்டும். உன் நாவில கர்த்தருடைய வார்த்தை வரட்டும். ப்ளீஸ் அதை சீக்கிரமா வாசிங்க. 1 சாமுவேல் 8:13. 1 சாமுவேல் 8:13. உன் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாக வைத்துக் கொள்வான். ஹலோ, உன் பிள்ளை ரொட்டி சுட போகுது. உன் பிள்ளை அதுக்கு படிக்க வைக்காத. உன் பிள்ளை ஆளுகை செய்யணும். பேச உன் பிள்ளை ஆளுகை செய்யணும். அப்ப ராஜ்யபாரம் கர்த்தர் நமக்கு தரணும். என் பிள்ளைக்கு தரணும், எனக்கு தரணும். ரொட்டி சுடுறவனா என் ஆண்டவர் என் பிள்ளை வைக்க மாட்டார். ஒருத்தருக்கு சமையல்காரனா 10 பேர்த்து தேக்கிறது ஆண்டவர் அனுப்ப மாட்டார். இன்னைக்கு சொல்லுங்க, இந்த 10 விரல் என் ஆண்டவர் யுத்தம் செய்ய போகிறது. என் கர்த்தர் என் விரல்களை யுத்தம் பண்ணுவதற்கு, என் கைகளை யுத்தத்திற்கும் என்ன செய்யுங்க. ஆளுக்கு என்ன தெரியுமா? சொல்லு, ஆளுக்கு என்னது சார்? ரொட்டி சுடணுமா, ஆளுகை செய்யணுமா? ரொட்டி சுடணும்னா உன் கையை 10 விரலும் ஓகே. ஆனா ஆளுகை செய்யணும்னா இந்த 2 விரல் போதும். இந்த சிக்னேச்சருக்காக நிப்பம் தெரியுமா? ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு சிக்னேச்சர், கிரீன் சிக்னேச்சருக்கு. கோர்ட்டுக்கு போன ஒரு கிரீனு, ஸ்கூல்ல போன ஒரு கிரீனு, ஆமேன். ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு இன்ஸ்பெக்டருடைய கையெழுத்துனா அந்த கிரீனிங்க்கு அவ்வளவு மதிப்புனா, கிரீனு ரெட் இல்ல கிரீனு. சொல்லு, ஹையர் ஹையர் ஹையர், ஜீசஸ் ஹையர் ஹையர் ஹையர். ஆமென். நான் உயர்ந்திருப்பேன், நான் உயர்ந்திருப்பேன், சமையல்காரனாக அல்ல, ஆமென், ஆளுகை செய்யக்கூடியவனாக. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன தள்ளிட்டீல, உன் புள்ள ரொட்டி சுடும், ஆப்பம் சுடும். உன் பிள்ளை ஆப்பமா சுடும், சம்சாரம் ஆப்பம் சுடணுமா? அதான் சுட்டு இருக்கிறாளே, அடுத்தவளுக்கும் போய் செய்யணுமா? இன்னைக்கு சொல்லுங்க, என் மனைவி அடுத்தவனுடைய துடைப்பானை போல வேலை செய்ய அல்ல. என் பிள்ளை எங்க வேலை செஞ்சாலும் சரி, என் மனைவி வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, நான் இருக்கிற வீடு சுத்தியும் என் சிக்னேச்சருக்காக. ஹலோ சொல்லுங்களேன், சிக்னேச்சருக்காக
அப்போ எல்லா அலுவலகத்தில் இருக்கிறவங்க வீட்டு வாசப்படி கையெழுத்துக்கு நிற்பாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கையெழுத்து வாசிங்க. கொலேசியர் எழுதிய நிருபம், சீக்கிரம் எடுங்க. கொலேசியர் எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாசிங்க. நமக்கு எதிரடியாகவும் எல்லாம் சேர்ந்து, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. என்ன பைபிள் கொலேசியர் எங்க இருக்குன்னு தெரியலையா? கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, என்ன போட்டுக்கீங்க? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் கை வைத்து ஆமென் சொல்லுங்க. என் கை கர்த்தருடைய சிலுவையில் இருக்கிறது. தானிகளிலே சிலுவையில் அடிக்கப்பட்டதுன்னா யாருடைய கை சிலுவையில் அறையப்பட்டிருக்கோ அவங்க கையில் ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பிசாசு சொல்ல போறேன், ஏ பிசாசே, என் கைக்கு ஒரு அடையாளம் உண்டு. அவன் என் கையெழுத்து, எனக்கு மேல இருக்க சாபமான கையெழுத்தை அவர் குலைத்து போட்டாரு. என் பட்டணத்து மேல இருக்கிற கையெழுத்தை குலைத்து போட்டாரு. உன் குடும்பத்து மேல இருக்க கையெழுத்தை குலைத்து போட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அழித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி தந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இந்த ராஜ்ய பாரம் எப்படி போகுது பாருங்க. ஆண்டு சொன்னார், என்ன தள்ளிட்டாங்கப்பா, ஆனா அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்க போறாங்க வாசிங்களேன். 1 சாமுவேலுக்கு வந்துடலாம். 8:14. உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உள்ள ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரர் கொடுப்பான். எங்க கவனிக்கிறீங்களா? தேவனை தள்ளிட்டீங்கன்னா, ராஜா ஒருத்தன் வந்தான்னா அவன் என்ன செய்வானா? பேசுங்க, என்ன செய்வானா? படிங்களேன். என்ன படிச்சீங்க? உங்கள் வயல்கள்ல, உங்க திராட்சை தோட்டத்தில், உங்கள் ஒலிவ தோப்புல நல்லவைகளை எடுத்துக்கொண்டு. ஊழியக்காரன் வந்தனால புரியலையா? ராஜா தன்னுடைய வேலைக்காரனுக்கு திராட்சை தோட்டத்தில் பழத்தை பறிச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல பழங்கள் எல்லாம் அவனுக்கு, புரியலீங்களா? டீயா நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபாரின் போயிடும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்போர்ட். ஃப்ரூட்டா எக்ஸ்போர்ட். நம்ம எல்லாம் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது. அட சொல்ல, இது போன 350 ரூபா சுடிதார் அது. ஹலோ, ஃபாரின் போறதெல்லாம் ஹை குவாலிட்டி போகும். அந்த மாதிரி ராஜா வந்தானா என்ன பண்ணுவானா? உயர்தனமான தரமானதெல்லாம் அவன் ஆட்களுக்கு போயிருமா, நல்லவைகள் எல்லாம் அவனுக்கு. பாருங்க, உண்மையாவே அது பயங்கரமா ஆண்டவர் எழுதி இருக்காரு. 15 வாசிங்க. உங்கள் தானியத்திலும் தசமபாவம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவகர்களுக்கும் கொடுப்பான். பிரதர் கவனிக்கிறீங்களா? உங்க தசமம் யாருக்கு போகணும்? கர்த்தருக்கு போகணும். உங்க பணம் ஆண்டவருடைய காணிக்கை யாருக்கு போகணும்? இப்ப யாருக்கு போகுது? இப்போ உலகத்தின் ராஜா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆளுகை செய்யற அந்த பைபிள் சொல்லுது. 16ஆம் வசனத்தை பாருங்களேன். உங்க வேலைக்காரிகளும் உங்கள் திறமையான வாலிபரை எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொண்டு வா. ஆமாவா இல்லையா? பிசாசு இப்ப என்ன செய்யறான்? அவன் வேலைக்கு தான் வச்சிருக்கிறான். நீங்க எத்தனை பேர் எஜமானுடைய வேலைக்கு வர்றீங்க? ஊழியத்துக்கு வரைக்கும் எத்தனை பேர் ஆயத்தம் வரீங்க? கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஐயோ, 3 4 1 குட்டி, ஏதோ குட்டி குழந்தைகள் தான் தூக்குது. இன்னொரு தடவை கைது, ஒரே ஒரு வாய்ப்பை கொடுத்துறேன். ஊழியத்துக்கு வரைக்கும் எத்தனை பேர் ஆயத்தம் வரீங்க? கை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பாக்க ஊழியம் பண்ண மாட்டேங்களா? கிளிக் பண்ணிருங்க ஆண்டவரே. சோத்திரம், ஆண்டவர் கிளிக் பண்ணிட்டார். அவன் எடுத்துக்குவான். நம்ம ஐயா, ஏன்பா பயமா இருக்குதா ஊழியம் செய்யறதுக்கு? பயப்படாது, பரலோகம் போலாம். ஆமே. உங்கள் ஆடுகளில் 10 ஒன்றை எடுத்துக்கொள்வான். நீங்கள் அவனுக்கு என்ன செய்வீங்க? வேலையாட்கள் ஆவீர்கள். 18 நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றான். கவனிக்கிறீங்களா? நிறைய ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கலன்னு கேட்க கூடாது. என்ன நீங்க ஆண்டவர் தள்ளிட்டீங்க. கரெக்டா? நானும் உபவாசம் பண்ணி பார்த்தேன், ப்ரொஃபஸரை கூப்பிட்டு பார்த்தேன், ப்ராஃபட்டை கூப்பிட்டு பார்த்தேன்,
இங்கே கூப்பிட்டேன், அங்கே கூப்பிட்டேன். உள்ளூர் தீர்க்கதரிசி, வெளியூர் தீர்க்கதரிசி, 100 ரூபா தீர்க்கதரிசி, 500 ரூபா தீர்க்கதரிசி, 5000 ரூபா தீர்க்கதரிசி, 10,000 ரூபா தீர்க்கதரிசி. டோக்கன் போட்டு பார்த்தேன். என்ன பார்த்தீங்கனாலும் ஆண்டவர் பைபிள் சொல்லுது, ஆண்டவர் நீ என்ன முறையிட்டினாலும் உன் செவியை கொடுக்க மாட்டானா? ஹலோ, என்ன செய்யலாம்? பேசுங்க, என்ன செய்யலாம்? இப்போ என்ன செய்யலான்னு கேட்டேன். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் உட்கார்ந்த மாதிரியே உட்கார்ந்துருக்காங்க. ஓ, சரின்னு சொன்னாலும் பிரச்சனை, இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை, நீங்க அமைதியா இருக்கணும் பிரச்சனை தான். ஒத்துக்குங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே சோத்திரம், ரொம்ப டயர்டு, இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் முறையிட்டாலும் நீங்க கேளாத ஜெபத்தை நாங்கள் எவ்வளவுதான் கொடுத்தாலும் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் உம்மை தள்ளி அந்த இடத்துக்கு வேற ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்த மாட்டோம். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. வலப்பக்கம் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவன் அவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, எனக்கு ஒத்தாசை மனுஷன் அல்ல? இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் தான் ஒத்தாசை பண்ற மாதிரி தெரியுது. என்ன ராஜாவாக்கிறாதீங்க. எங்களுக்கு பாஸ்டர் வேண்டும், பாஸ்டர் வேண்டும்னு நான் போயிருவேன் பரலோகத்துக்கு. எலிசா கேட்டான், எலியா வேண்டும், எலியா வேண்டும்னு எலியா போயிட்டான். இன்னைக்கு ஊழியக்கார ராஜாவா உங்களுக்கு இருந்தானா இன்னைக்கு மன்னிச்சிருங்க ஆண்டவரை. நீங்க ஆண்டவர் ஊழியக்காரரை மன்னிச்சிருங்க. எனக்கு ஊழியக்காரன் வேண்டாம், நீர் வேண்டும். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. வந்தால் முடியாததும். பாடுறவங்களை ஆசீர்வதிங்க, வேடிக்கை பார்க்கிறவன். நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, எங்க அப்பா இல்லைன்னா உங்க அப்பா போயிருவார், அப்புறம் எங்க அம்மா மட்டும் எனக்கு இல்லைன்னா அம்மாவை போயிருவாங்க, என் புருஷன் மட்டும் எனக்கு இல்லைன்னா அவங்க போயிருவாங்க. இன்னைக்கு சொல்லுங்க, எனக்கு ராஜா வேண்டாம், நீர் வேண்டும், நீர் வேண்டும். சொல்ல வேண்டும், 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 வேண்டும். இயேசு வேண்டும். ஜாக்கிரதையா இருக்கீங்க. வேண்டும், 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 வேண்டும். எதுக்கு சொல்றேன்னா, சர்ப்பம் வாயில இல்ல, சத்துவத்தையும் பலத்த சத்துவத்தையும் ஆளுகை செய்கிற ராஜா. வேண்டும், 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 வேண்டும். இயேசுவின் நாமத்தில் வாயை தர வேண்டும், வேண்டும். இனி என் முதலாளி பேரை சொல்லி ஜெபிக்க மாட்டேன். ஏசப்பா, அவன் மேல இருக்கிற ஆவிய உன் காலேஜுக்கு மேல உட்கார்ந்துருக்க ஆவி, ஜாதி பேரை சொல்லி உட்கார்ந்துருக்கு. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் சொல்லு, உபவாசத்தினாலும் சொல்லு போகாதான். இப்ப நீ சொல்லு, ஆண்டவரே என் ஸ்கூலுக்கு மேல, என் டீச்சருக்கு மேல, என் வேலை செய்யற வேலையாட்களுக்கு மேல ஆளுகை செய்கிறவன சொல்லு, வாய் திறந்து சொல்லு. வேண்டும், வேண்டும். சம்பள உயர்வு வேண்டும், ஓய்வூதியம் வேண்டும். போராடுனது போதும். இப்ப சொல்லுங்க, எனக்கு ஓய்வு கொடுக்கிறது நீங்கண்ணா, ஊதியத்தை கொடுக்கிறது நீங்க தான். அப்பா, அப்பா, உங்களை நாங்க தள்ளிடக்கூடாது. உங்களை தள்ளி எங்க முதலாளி இல்ல, எங்க கம்பெனி, என் அப்பா, என் அம்மா, என் அண்ணன், என் தம்பி, என் தங்கச்சி, எங்க அக்கா, வாயப்பார், அவதான் கஞ்ச சப்போர்ட் வச்சிருவார் வாய்க்கு. எவன் சப்போர்ட் அவனை தான் நிறுத்துவார். நீங்க நினைப்பீங்க, முந்தையெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்பா இருந்தா இப்ப கொடுக்க மாட்டேங்கிறான், கொடுக்க மாட்டான். நீ எப்ப வேண்டும் வேண்டும் சொல்ல, அப்படி சொன்ன பையன் கொடுப்பான், இன்னும் கொடுக்க மாட்டான். வேணுமா வேண்டாமா? பணம் வேணும்னா இயேசுவை கேளு. பணம் வேண்டாம் அல்லேலூயா கிளிக் பண்ணிருங்க. ஆண்டவரே வேண்டும் வேண்டும்னா ஆண்டவர்கிட்ட கேட்காம அவன் ஆண்டவரே கல்லஞ்சக்காரனா இருக்கிறான், அப்படித்தான் இருப்பான். அப்பதான் நீ ஆண்டவர் பக்கம் திரும்புவ.
சொல்லு ஆமென். சரி, இப்படியே போன டைம் போயிடும். நீங்க வேண்டும் வேண்டும் வீட்டில் போய் கேட்கல, வேண்டும் வேண்டும் இயேசு வேண்டும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா பாடுறவங்களை ஆசீர்வதிங்க. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். கையை தட்டு, இயேசு வருகிறார் பாடு, கையை தட்டு. ஹல்லேலூயா. பாடு, கையை தட்டு, தட்டு கையை தட்டு, பாடு. உன் பாடு, என் பாடு, அவர் பாடு. இன்னைக்கு சொல்லுங்க, உங்க ஜெபம் மாத்திடுறீங்களா? இன்னைக்கு உபவாசத்தை மாத்திடுறீங்களா? என் புருஷன் மாறணும் ஜெபத்தை மாத்திடுவியா? சொல்லு. பணம் வேணும் ஜெபம் பண்றதை மாத்திடுவியா? கிளைம் பண்ணுங்க. ஆண்டவரே உனக்கு டிக்ளேர் பண்ண மாட்டாரு, கிளைம் தான். மனசை மாத்தவே மாட்டாரு. நீ மாறு, நான் மாறுறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களின் சொல்லை கேட்க மனதில்லாமல் அப்படி அல்ல, எங்களுக்கு ராஜாதான் வேண்டும் என்று அவர்கள் கேட்டாங்க மக்கள். 20ஆம் வசனத்தை வாசிங்க. சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம், உங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும். 21 சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் சத்தமா அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேல் நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்தி என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவரவர் தங்கள் ஊர்களுக்கு அவர்கள் வீடுகளுக்கு போகலாம். அல்லேலூயாவா. என்ன பிளான் பண்ணி வந்திருக்கீங்க? வேண்டும் வேண்டும் ராஜா வேணுமா? வேண்டாம். யாரெல்லாம் எனக்கு ப்ரொவைடரா தெரிஞ்சதோ அந்த ப்ரொவைடு கம்பெனி அல்ல, God is our provider, God is our protector, God is our producer. என் கர்த்தர் என்னை ப்ரொடியூஸ் பண்றார், என்னை ப்ரொடெக்ட் பண்றாரு. இன்னைக்கு தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எவ்வளவு நாள் யாரையோ என் கம்பெனி ஓனர்வே என் கண்ணில் வச்சிருந்தேன், இன்னைக்கு என் கண்ணில் உங்களை மட்டும்தான் வச்சிருக்கேன். என் கண்ணு முழுது நீங்க தான். இன்னைக்கு சர்ப்பத்தை பார்த்து வெளியே சொல்லுங்க, ஏ சர்ப்பமே, என் மனசுல என்னை விசாரிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், என் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். இந்த முன்னாடி நிற்கிற ஊழியக்காரர் ஜஸ்ட் ஒரு நடத்திப்புக்காரனா தான் வச்சிருக்கிறாரு, அவர் ராஜா அல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கையிலிருந்து தான் பிளஸிங் வருது, இல்ல என் கையிலிருந்து பிளஸிங் இல்லப்பா. இந்த பின்னாடி எனக்கு பின்னாடி நிற்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் என்னிலும் பெரியவராக இருக்கிறார். எனக்கு பின்னாடி ஒருவர் இருக்கிறார், அவர் என்னிலும் பெரியவராக இருக்கிறார். அவர் பலவானை கட்டுவாரு, பலவீனனை தாங்குவாரு, பலப்படுத்துவார். பின்னாடி ஒருவர் இருக்காரு. நீ ஊழியனை முன்னாடி பார்க்கிற, அவருக்கு பின்னாடி ஒரு பரிசுத்த ஆவி இருக்காரு. நீ ஊழிய காரிய பார்க்கிற, அவர் பின்னாடி ஒரு ஆவியானவர் இருக்காரு. அவரை நீ பார்த்துட்டீங்கன்னா உன் வாழ்க்கை மாறும், உன் வாழ்க்கை மாறும். அப்படி இல்லைன்னா இந்த ஐயரு நல்லா இல்ல, வேற ஐயரு வேணும். இந்த பாஸ்டர் நல்லா இல்ல, இவர் மாறாத பாஸ்டர் மாத்திடலான்னு ஜெபம் பண்ணீங்கன்னா நான் இந்த சபையை விட்டு போகவே மாட்டேன். நீங்க தான் என்னை விட்டு போவீங்க. உங்க ஜெபம் ஃபெயிலியர் ஆயிரும். எனக்கு கர்த்தர் என்ன மாறினாதவுக்கு அனுப்பியிருக்காருன்னா நீங்க என்ன மாத்த வராதிங்க, உங்களை மாறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. வேண்டும் வேண்டும் எங்க ஊழியக்கார மாற்றம் வேண்டும். வாய்ப்பே இல்லை ராஜா, பரலோகம் வரைக்கும் இந்த மூஞ்சி தான் பார்க்கணும். வேணா நீ வேற ஊழியக்கார போய் பார்த்தீங்கன்னா அங்கே இதே தான். ஒரு ஊழியக்காரருக்கு ஒன்று சாட்சி, ஒரு அம்மா பிரசங்கத்தை போய் கேட்டுட்டு, கெட்ட வார்த்தை பேசுகிற மகளை வாயில கெட்ட வார்த்தை நீ பேசக்கூடாதுன்றார். ஊழியக்காரர் குத்தி குத்தி பேசுறாரு, அதனால சபை மாத்திரம் நம்ம போயிடுச்சு. பக்கத்துல இன்னொரு ஆவிக்குரிய சபைக்கே போயிடுச்சு. அங்க போன ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு, கெட்ட வார்த்தை பேசுறவனே, நீ கெட்ட வார்த்தை பேசாதேன்னு. ஓ, அந்த ஊழியக்கார இந்த ஊழியக்கார சொல்லிட்டாராட்டுக்கு, அதனால தான் கரெக்டா பேசுறேன். எங்க போனா ஒரே ஆவியானவர் தான்ப்பா, நீ பேசுறது திருப்தறது ஆவியானவர். இந்த ஊழியக்காரனும் அந்த ஊழியக்காரன் எந்த ஊழியக்காரனாலும் இவர் நிக்கிறாரு. ராமன் சொல்ல, ஊழியக்காரனை மாத்தாத, ஊழியனை மாத்தாத, ஸ்தாபனத்தை மாத்தாத, சபையை மாத்தாத, உன்னை நீ மாத்து. வேண்டும் வேண்டும் ஊழியன் வேண்டுமல், வேண்டும் வேண்டும் தீர்க்கதரிசி வேண்டும், இல்ல ஊழியன் இல்ல, இயேசு வேண்டும். நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தார் சூழ்நிலை மாறுமே, சொல்லுங்களேன், முடியாததும் சாத்தியமாகுமே. இன்னைக்கு மத்தியான வேளையில கர்த்தரோட பேசுறாரு. மனமுடைஞ்சு வந்திருப்பீங்க, ஐயா என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலன்னு. இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்காதவர் அல்ல,
அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். இன்னைக்கு ஆவியானவர்களோடு பேசும்போது ஒரு இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்புங்க. ஆண்டவரே, எனக்கு ஜெபத்துக்கு பதில் வேண்டும். ஆண்டவரே, மனுஷன் அல்ல ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நாங்க பார்க்க வந்திருக்கிறோம். எங்களை ஆளுகை செய்கிற கர்த்தர் நீர் வேண்டும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அவர்கள் என்னை தள்ளினார்கள். இந்த செய்தியில வந்த ஒவ்வொரு சம்பவம் உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் நினைச்சு வந்தீங்களோ அதை கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பார். இன்னைக்கு உங்க இருதயத்தில் நீங்க ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ்ல வந்திருக்கீங்க. இன்னைக்கு அப்பா சொல்றாரு, அந்த டாக்டர் நீ நம்பாத, அந்த ஹீரோவை யாரை நீ நம்புறியோ. சில சொல்லுவாங்க கைராசியான டாக்டர், அவர் டாக்டர் மருந்து கொடுத்து அப்படியே சரியாயிடும். இந்த கைராசியான டாக்டர், கைராசியான கடைக்காரரு, கைராசியான பட்டு புடவை இதெல்லாம் நிறுத்திட்டு என் கை ராசி இல்லை, அவரே ராசியானவர், அவர் தான் ஏன் ராசி. சில சொல்லுவாங்க பாருங்க, வாயெடுத்து அவங்க சொல்றது என்னன்னா, அந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும் தெரியுங்களா. எந்த இடத்துக்கு போனாலும் அவர் கூட இருந்தா நல்லா இருப்பீங்க, அவர் கூட வந்தா நல்லா இருப்பீங்க, அவர் கூட இருந்தா நல்லா இருப்பீங்க, அவரோடு இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. திரும்பி சொல்லட்டுமா? அவர் சொல்லுங்க, அவர் உங்களோட இருந்தா, அவரோடவே நீங்க இருந்தீங்கன்னா, அவர் எங்க போறாரோ அங்க நீங்க இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்கய்யா. இந்த செய்தி இந்த வீட்டில் போய் தியானிங்க. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. வராம ஆராதனைக்கு நேரமே வாங்க. ஆண்டரை தள்ளிடாதீங்க. என்ன தள்ளிட்டாங்கிறார் ஆண்டவர். கரெக்டா பேசுறது கரெக்டா? நீங்க ஆண்டரை தள்ளிடாதீங்க. நீங்க சொல்லுங்க, ஜெபத்தை கேட்கிறவரே. தாவீது அப்படிதான் சொல்ற, ஜெபத்தை கேட்கிற ஆண்டவருடைய பேரை ஜெபம். உங்க ஜெபம் ஏன் கேட்கப்படலைன்னா ஆண்டவர் என்ன சொன்னாருப்பா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? பார்த்தோம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்களை சொல்ல கேட்டு அவர்களை என்ன செய், ஒரு ராஜாவை ஏற்படுத்து. ஆனா ஆமென், ஸ்தோத்திரம். வாசிங்க எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2:17 பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர், எரேமியா 2:17, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்திலே நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இது உனக்கு நேரிட பண்ணினாய். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்திலே நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். சேர்ந்து வாசிப்பீங்களா? எனக்கு இந்த வியாதி வந்தது காரணம், இந்த கடன் தொல்லை வந்த காரணம், இந்த பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைய காரணம், என் குடும்பம் இன்னைக்கு பிரிந்த காரணம் என்ன போட்டிருக்கு? எல்லாம் சேர்ந்து வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்திலே நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ நான் அவரை விட்டு போனதுனாலே இதை உனக்கு நேரிட பண்ணினாய். அவர் நேரிட பண்ணல, நான் நேரிட. ஏமா வீட்டில் என்ன நடந்தது? நீ தான் பண்ணன. நீங்க ஒத்துக்குவியா? வேண்டும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேண்டும். ஆண்டவர் சொல்ல, என்ன அவங்க தள்ளிட்டாங்கப்பா. சாமுவேலை பார்த்து, அவங்க என்ன தள்ளிட்டாங்க, நீ விட்டு. அவங்க என்ன தள்ளினதுனால அவர்களுக்கு நான் கேட்கிறத நான் கொடுத்துறேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அவர்களுக்கு நேரிடுவது எல்லாமே அவர்கள் என்னை விட்டு விலகினதுனால. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை தள்ளினதை போல நாங்கள் உம்மை தள்ளிவிடாதபடிக்கு உம்மிடத்தில் நாங்கள் வரணும். எளிமை நிற்போம். கண்களை அடைத்துக் கொள்ளலாமா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? வாய் திறந்து சொல்லுங்க. 1 சாமுவேல் 6:7 பார்க்கும் பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றையும் அவர்கள் சொல்ல கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். எல்லாம் எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கண்ணை முடிக்குங்க. ஏசப்பா, நாங்கள் உம்மை தள்ளிவிட அல்ல, நீர் எங்களை ஆள வேண்டும். உங்க ஜெப சத்தத்தை கேட்கலாமா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் வேண்டும் ஏசப்பா, நீங்க வீட்டுக்குள்ள வேண்டும், நீங்க எங்க வேலைக்கு வேண்டும், எங்க வாழ்க்கையில வேண்டும், எங்க பிள்ளைகளுடைய படிப்புக்கு வேண்டும், எங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் வேண்டும், எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு நீங்க வேண்டும். நாங்க மனமடைஞ்சு வந்திருக்கிறோம் இயேசுவே. எத்தனை பேர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க போறீங்க? வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அப்பா, நீங்க பேசின வார்த்தை, ஆண்டவரே எங்க வீட்டுக்கு மேல அந்த வலு சர்ப்பம் ஆளுகை செய்யக்கூடாது. ஆமென்.
வலு சர்ப்ப ஆளுகை செய்யக்கூடாது. ஆமே. ஆண்டவரே, எங்களுக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் எங்களுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை நீ குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமாய் கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தான் சொன்னீங்கப்பா. இந்த வலு சர்ப்பத்தை நீர் அழித்து சிலுவையில வெற்றி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைங்க படிப்புல வெற்றி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை தள்ளி போடுகிறவர்களாக அல்ல, உம்மை ஏற்றுக்கொண்ட நாங்கள் கடைசி வரைக்கும் உம்முடைய ஆளுகையின் கீழே நாங்கள் இருக்கணும், எங்களை ஆளுகை செய்வீராக அப்படின்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர்களோட பேச போகிறார். இந்த ஆண்டவரை ஆமீன். ஆண்டவர் வேண்டான்னு சொன்ன பிறகு ஆண்டவர் மனுஷனை கொடுத்தாரு. அந்த சவுல் ராஜாவை குறித்து அடுத்த வாரத்தில் கேட்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்வது நீராயிருக்க வேண்டும், நாங்கள் ஆள வேண்டும் என்றால் உம்முடைய வார்த்தையை கேட்டு நடக்கணும். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மனுஷனுக்கு முன்னாடி தலை குனிந்து நிற்காதபடிக்கு எங்களை நீ ஆவியில நிரப்பு. கர்த்தர் இந்த நாள்ல பேசின வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சத்தத்தை உயர்த்தி, இவ்வளவுதான் சத்தமா? கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அபிஷேகத்தை நிரப்பப்படுவோமா? அந்த ஆவியானுடைய ஆளுகையின் கீழே வருவீங்களா? எங்களை நேசிக்கிற பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் இடத்தில் வந்து முறையிட்ட போது நீ சொன்ன வார்த்தை, அவர்கள் என்னை தள்ளினார்கள், என்னுடைய அபிஷேகத்தை என்னுடைய ராஜ்யபாரத்தை அவர்கள் தள்ளினார்கள், அவர்கள் என்னை தள்ளினார்கள், உன்னை தள்ளவில்லை என்று சொன்னேன்ப்பா. இன்னைக்கு நாங்களும் மனுஷனை முன்னாடி கண்ணில் முன்னாடி வைக்காதபடி, அது ஊழியனா இருக்கலாம், ஸ்தாபனமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், எங்களுக்கு நீங்க மட்டும்தான் வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, நீங்க எங்க வீட்டுக்குள்ள வேண்டும், எங்க வாழ்க்கைக்கு வேண்டும், எங்க பிள்ளைகளுடைய படிப்புக்கு வேண்டும், எங்களுடைய எதிர்காலத்துக்கு வேண்டும், என்னுடைய சரீர சுகத்துக்கு நீங்க வேண்டும். ஆண்டவரே வேண்டாதவைகள் எல்லாம் நாங்கள் தள்ளிவிடுகிறோம். மனுஷன் எங்களுக்கு வேண்டாம், நீர் எங்களை ஆளுகை செய்யணும். துதிக்க மகிமை உமக்கு ஒரு சத்தியம். இந்த வார்த்தையை ஆன்லைன் வாயிலா யாரெல்லாம் கேட்டாங்களோ அவளே ஆசீர்வதியும். வராத பிள்ளைகள் வருகிற நாட்களை கொண்டு வரும். இயேசு நாமத்தை ஜெபங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா.